தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணிக் காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நலச் சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். தொடர்ந்து கழக கொள்கை பாடல். இந்த அரங்கம் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும். குறுகிய காலத்தில் அசாத்திய உழைப்பில் இரவு பகல் பாராது இன்று இந்த மாநில செயற்குழு கூட்டம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த வெளியில் தெரியாத நமது கழகத்தின் தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியை நம்ம கொடுத்துடலாம். அதில் இந்த எல்இடி ஸ்கிரீனு செட்டப் எல்லாமே ரெடி பண்ணி அப்படியே காலையில இருந்து இரவு முழுக்க தூங்காம அந்த ஒரு டெக்னிக்கல் டீம் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இதோ சில நொடிகளில் கழக கொள்கை பாடல். நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும், பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளா ஏற்று சாதி, மத, பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். கொள்கை தலைவர்கள் யார்? கொள்கை வேர் தன்னை பார்.
பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் செயற்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. தற்போது செயற்குழு கூட்டம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் என்ன மாதிரியான முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கு? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் இந்த ஆண்டிற்கான முதல் செயற்குழு கூட்டம் பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில் இந்த செயற்குழு தொடங்கி இருக்கு. இதுக்கு முன்னதாக கட்சியில் இருக்கக்கூடிய 5 கொள்கை தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு உறுதிமொழியோடு இந்த செயற்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. 20 தீர்மானங்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. பொதுவாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்திலுமே சட்ட ஒழுங்கு குறித்தும் மத்திய மாநில அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதேபடியாக தான் இந்த 20 தீர்மானங்கள் அமையும் என்றும் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கூட்டணி நிலைப்பாட்டை பற்றி தொண்டர்கள் முன்னிலையில் விஜய் பேசுவார் என்றும் கூறப்படுகிறது. முக்கியமாக இந்த செயற்குழு கூட்டத்தின் அறிவிப்பிலேயே அறிக்கை வாயிலாக தெரிவித்தது என்னென்றால், இந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர் அறிக்கை வாயிலாக. அது மட்டுமில்லாமல் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய மக்கள் சந்திப்பு குறித்து தற்போது ஆலோசனை நடைபெறுகிறது. ஏற்கனவே சுற்றுப்பயணத்திற்கான திட்டமிடல் நிறைவு பெற்றுவிட்டு தற்போது தயார் நிலையில் இருக்கக்கூடிய சூழல்ல எந்தெந்த பகுதிகளுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார், எங்கிருந்து எங்கே முடிக்க போகிறார், எத்தனை ஷெடியூல்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து நிர்வாகிகளுக்கு தற்பொழுது அவர்களுக்கு அந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட இருக்கிறது. ஆகஸ்ட் 3வது வாரத்தில் டெல்டா பகுதியிலிருந்து விஜய் இந்த சுற்றுப்பயணத்தை துவங்குவார் என்று கூறப்படக்கூடிய நிலையில தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் மற்றும் அணி சார்ந்த ஒருங்கிணைப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில இந்த சுற்றுப்பயணத்தை குறித்து முக்கிய ஆலோசனைகள் வழங்க இருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழக சிறப்பு குழு உறுப்பினர்கள், கழகத்தின் மாநில நிர்வாகிகள், கழக மாவட்டங்களை உள்ளடங்கிய மண்டல பொறுப்பு செயலாளர்கள், கழக மாவட்ட செயலாளர்கள், கழக சார்பு அணிகளின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி.